இந்த டிவைஸ் ஸ்கூல் அண்ட் காலேஜில் யூஸ் பண்ணுற ஆட்டோமேட்டிக் பெல் டைமர் சிஸ்டம். ஃபஸ்ட்டு இந்த டிவைஸை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஏற்கனவே ஸ்கூலில் உள்ள மேனுவல் சுவிட்ச் போர்டோட ஒரு ஒயரை வந்து பேரலாக கனெக்ட் பண்ணி அந்த ஒயரை நம்ம டிவைஸோட வர்ற 2 பின்னில் கனெக்ட் பண்ணி டிவைஸில் டைம் ஸ்விட்ச்னு இருக்கிற பாயிண்டில் இன்செர்ட் பண்ணிக்கணும். இந்த வேலை பண்ணும்போது பவரை வந்து ஆஃப் பண்ணிட்டு பண்ணுங்கள். அடுத்து டிவைஸோட வர அடாப்டரை DC 12 வோல்ட்டுங்கிற பாயிண்டில் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணிக்கிட்டு பவரை ஆன் பண்ணிங்கன்னா டிஸ்பிளே ஆன் ஆகும், டைம் தெரியும். அடுத்தது மெனு பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு 00ன்னு காட்டும். இது டிஃபால்ட் பாஸ்வேர்டு. என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அன்லாக் ஆகும். திரும்ப டிஸ்பிளேல ஒரு டைம் தெரியும். நீங்கள் வந்து இதில் நம்ம ரியல் டைம் செட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு அப் பட்டனையும் டவுன் பட்டனையும் யூஸ் பண்ணி டைம் செட் பண்ணணும். இப்போ 11:28 ஆச்சு. 11 இன்க்ரீஸ் பண்ணோன்னா அப் பட்டனையும், டிக்ரீஸ் பண்ணோன்னா டவுன் பட்டனையும் யூஸ் பண்ணணும். 11 வச்சுட்டு என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி 28 வைக்கணும். திரும்ப என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி செகண்ட் செட் பண்ணிக்கலாம். திரும்ப என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி AM PM செட் பண்ணிக்கலாம். திரும்ப என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வாரக்கிழமை செட் பண்ணணும். இன்றைக்கி ஃப்ரைடே செட் பண்ணிவிட்டு என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி டேட்டு செட் பண்ணணும். இன்றைக்கி 7/9 செட் பண்ணிவிட்டு திரும்ப என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி மந்த் செட் பண்ணணும். திரும்ப என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி இயர் செட் பண்ணணும். செட் பண்ணிவிட்டு இதை சேவ் பண்ணுறதுக்கு என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சேவ் ஆகும். இப்படி தான் ரியல் டைம் செட் பண்ணணும். அடுத்து மெனு பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேல பெல் ஒன்று காட்டும். இது பெல் அடிக்கிறதுக்கான ப்ரோக்ராம். இப்போ ஸ்கூலில் டைம் டேபிள் வந்து தந்திருக்காங்க 9:30 AM. இப்போ வந்து ஒவ்வொரு டைமையும் செட் பண்ணிக்கிட்டு அந்தந்த டைமுக்கு பெல் அடிக்கும். என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மணி சேஞ்ச் பண்ணலாம். 9 o'clock அடிக்கிறது மாதிரி வைக்கிறதுக்கு 9 வச்சுட்டு என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி மினிட் மாற்றலாம். அடுத்து திரும்ப என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி AM PM மாற்றலாம். திரும்ப என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எவ்வளோ நேரம் பெல் அடிக்கணும்னு வச்சுக்கலாம். இப்போ 5 செகண்ட்னா 5 செகண்ட், 60 செகண்ட் வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ 5 செகண்ட் வச்சுட்டு திரும்ப என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சவுண்டு கேட்கணுமா வேண்டாமா எஸ் ஆர் நோன்னு டிஸ்பிளேல காட்டும். எஸ்னா எஸ், நோனா நோ. இப்போ நம்ம எஸ் வச்சுக்கிறோம். திரும்ப என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிரும். அடுத்து மெனு பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பெல் டு டைம் சேஞ்ச் பண்ணலாம். பெல் டு டைம் வச்சுக்கலாம். 9:10 அடுத்து பெல் 9:10க்கு அடிக்கணும்னா 9:10 வச்சுக்கலாம். என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி 9 அடுத்து திரும்பவும் என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி 10 AM வச்சுக்கலாம். திரும்ப என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி AM PM வச்சுட்டு திரும்ப என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எவ்வளோ செகண்ட் அடிக்கணும் 5 செகண்ட் வச்சுட்டு திரும்ப என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எஸ் ஆர் நோ வைக்கலாம். எஸ் வச்சுட்டு திரும்ப என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சேவ் ஆயிரும். அடுத்த மெனு பட்டன் ப்ரெஸ் பண்ணி பெல் 3 வைக்கலாம். இப்படி எவ்வளோ டைம் உங்களுக்கு பெல் அடிக்கணுமோ அவ்வளோ டைமும் வச்சுக்கலாம். பெல் 3, பெல் 4, பெல் 5ன்னு வச்சுக்கலாம். திரும்ப மெனு பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வேறு ஆப்ஷனுக்கு போகும். இது பீஃப் வால்யூம். பெல்லோட சவுண்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1ல் இருக்குது. அடுத்து 2 வச்சிங்கன்னா சவுண்டு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். 3 வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம 3 வச்சுக்கிட்டு என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சேவ் ஆயிரும். அடுத்த ஆப்ஷன் போனோம்னா மெனு பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணணும். இது பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இப்போ நமக்கு விருப்பமான பாஸ்வேர்டு 0லேருந்து 99 வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ நான் 98 வச்சுக்கிட்டு நீங்கள் என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் போதும், சேவ் ஆகிடும். திரும்ப நமக்கு டைம் பார்க்கணும், டைமர் டிஸ்பிளேல தெரியணும்னா மெனு பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டைம் தெரியும். இப்படி தான் செட் பண்ணணும். அடுத்து இந்த பாஸ்வேர்டு மறந்துட்டாலோ அல்லது இந்த டிவைஸை ரீசெட் பண்ணணுன்னாலோ முதல்ல பவர் ஆஃப் பண்ணிக்கிட்டு, பாஸ்வேர்டு மறந்துட்டாலோ அல்லது டிவைஸை ரீசெட் பண்ணணுன்னாலோ நம்ம ஃபஸ்ட்டு பவர் ஆஃப் பண்ணிக்கிட்டே டிவைஸ் ஆஃப் பண்ண பிறகு இந்த மெனு அண்ட் என்டர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே பவர் ஆன் பண்ணிங்கன்னா ரீசெட் ஆகும். ரீசெட்டிங் ஆகிடுச்சு. இப்படி தான் ரீசெட் பண்ணணும். அடுத்தது பெல் வந்து மேனுவல்
அடிக்கணும்னா இந்த பெல் ரெடி பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும், பெல் வந்து மேனுவலாக ரிங் ஆகும். இப்படி தான் இந்த டிவைஸை செட் பண்ணணும்.